கையில மறுபடியும் ரத்தம் வருது. அடி பட்டிருக்குல்ல. சரி நீ முதல்ல என் கூட வா. இல்ல ஒண்ணும் காமியா நீ வா. I'm நான் okay. சொல்றத கேளு, நீ வா. I'm okay. ரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? உங்க பொண்ணு உள்ள இருக்கா, அவளுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். பை த வே, நீங்க போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் உங்க பொண்ணு கிடையாது, சரியா? நீ எனக்கு பொறுக்கலனாலும் என் பொண்ணுதாம்மா. ஆனா நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் இல்லல. பரவாயில்லையே, கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல இருக்கு. முடிஞ்சிருச்சு. யா, எனக்கு அது நீன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. சரி வா. முடிஞ்சுதா? முடிஞ்சது. இந்த கையில என்ன பண்றது? ஒன்னு அடிக்கட்டுமா? காயம் இங்க இருக்கு. I'm so sorry. சரியான லூசு நீ. சரி பரவாயில்ல. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை நீ எங்க கேட்ட? கட்டு கட்டிக்கிட்டே என்ன பாத்துக்கிட்டே இருந்த. வாட்ஸ் ராங்? நீ எப்போ என்கிட்ட சொன்ன? அம்மா 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 அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு பிராச்சி? கையில ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன? இல்லம்மா, இது ஒண்ணும் காயம் இல்ல. கையில கட்டெல்லாம் போட்டிருக்க, எதுவும் ஆகலன்னு சொல்றேன். எனக்கு பயப்படுறீங்க? யாருக்கு ஒண்ணும் ஆகல. ஆண்டி, கட்டுதான் ரொம்ப பெருசா இருக்கு, காயம் ரொம்ப சின்னதுதான். ஆக்சுவலா நான் கட்டு கூட வேற கையில போட்டுட்டேன். ஆனா அடிபட்டது அந்த கையில. கட்டு. அம்மா இது ஒரு சின்ன காயம் தான். ஆக்சுவலி நான் முழு கவனமும் அவளோட முகத்துல இருந்தது. நான் கட்ட தப்பா போட்டுட்டேன். ஐம் சாரி. நீ ஏன் என் முகத்தை பாத்துட்டு இருந்த? அது என்னன்னா என்னோட கன்ஃபியூஷன் ஃபாக தள்ளுறதுலயே இருந்தது. நீ என்ன சொன்ன? கன்ஃபியூஷன் ஃபாகா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான். இரு பிராச்சி, நீ என்ன சொன்ன? இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கட்டு எப்படி போட்டிருக்கேன்? கட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க. இப்ப அவ நல்லா இருக்கால? கட்டு கட்டுறதெல்லாம் ஒரு ராக்கெட் சயின்ஸா? நல்லா தான் கட்டு கட்டியிருக்க. அப்படியா? சரி வீட்டுக்கு போவோம். ரியா வெளியில இருக்கா, பாவம் அவ கூட யாருமே இல்ல, கவலையில இருக்கா. வாங்க போலாம். வா.
உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. சுத்தமா எனக்கு அது புரியவே இல்ல. சோ ப்ளீஸ் என்ன எதுவுமே கேட்காதீங்க. இல்ல கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றது கேப்பல. என் கூட வீட்டுக்கு வா. சும்மா வீடு வரைக்கும் டிராப் பண்றோம். இங்க பாரு, நீ இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க. சோ ஷாக் ஆயிருப்ப. அதனால என் கண் முன்னாடி நீ இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ எங்க கூட வந்தேன்னா 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஒன்னு எனக்கு, அப்புறம் உனக்கு. எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க? ஐ மீன் நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியுது எனக்கு இந்த டைம்ல யாரோட தேவையும் எனக்கு இருக்குன்னு. அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க நான் தனியா இருக்க வேண்டாம் கூட வான்னு சொல்றீங்க. நான் அம்மா இல்லையா, அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்ப தேவைப்படும்னு அம்மாக்கு நல்லா தெரியும். நீ இப்ப எங்களோட வீட்டுக்கு வரதுதான் நல்லது. எங்கேயாவது போகும்போது பேசிக்கிட்டே போனா தூரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஐ மீன் உங்க வீடு வந்துருச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. யூ வெல்கம். ரியா, எப்போவாது தோணுச்சுன்னா டைம் கிடைச்சா லஞ்சுக்கு வீட்டுக்கு வா. சரி. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் அதையே சமைச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரன்பீர், தேங்க்யூ. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். சரி பாத்து போங்க. டிரைவ் சேஃப். சரி, டேக் கேர். பை. ரன்பீர், நீ என்ன லவ் பண்ற? நிறையா அந்த பிராச்சி, நீ 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 அந்த பிராச்சிய நீ அந்த பிராச்சிய லவ் பண்ணல. நீ நிச்சயமா அவளை விரும்பல. நீ 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 அதை தானே செய்யற? நான் உன்கிட்ட சொன்னத அதை தானே செய்யற. நீ நீ அவளை ஏமாத்திருவ தானே? நீ நிச்சயமா அவளை ஏமாத்திருவ தானே? சொல்லு ரன்பீர், சொல்லு. அப்படிதானே? நீ எனக்கு தானே? நீ எனக்கு மட்டும் தானே?
அப்படிதானே? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சொல்லிதானே ஆகணும். நான் அவளுக்காக என்ன ஃபீல் பண்றேன், அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஆனா நான் அவகிட்ட சொன்னாத அவ ஒத்துக்கணுமே. நான் ஏதோ வளர்றேன்ல நினைப்பா. ஆனா அவளுக்கு தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அவளுக்கு கன்ஃபியூஷனா இருந்து அது அவளுக்கு புரியலனா நான் அவளுக்கு கன்ஃபியூஷன் எரேசிங் ட்ரீமை காட்டுவேன். இதெல்லாம் எப்படி ஆச்சு, எப்ப ஆச்சு? நான் அவகிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். அதுவும் இப்பவே சொல்ல போறேன். பிராச்சி, நான் உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா தான் இருக்கேன், ஆனா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அவளுக்கு நல்லவனா தெரியணும். பிராச்சி, நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் கோ. தள்ளி போ, தள்ளி போடா. என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. தள்ளி போடான்னு சொல்றேன்ல. ஓடி போ. போதும் போதும், பார்த்தாச்சுல. எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. ஏய், என்னதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? நீ போய் இப்படி உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. என் கண்ணுக்கு அவன் பிராச்சி மாதிரி தெரிஞ்சான்டா. என்ன அவனை போய் பிராச்சி தெரிஞ்சுதா? எனக்கு லவ் வந்துருச்சுடா. ஐ மீன் லவ் ஆரியன். எல்லா இடத்துலயும் பிராச்சி இருக்க மாதிரி தெரியுறா. என் மைண்ட் ஃபுல்லா பிராச்சி மட்டும் தான் இருக்கா. ப்ரோ, எப்படிப்பட்ட லவ்? மத்த பொண்ணு கிட்ட நடந்துப்பியா? அப்படியா? இல்லடா, ஒரே ஒரு பொண்ணு கிட்ட தான் லவ் வரும். ஒரே ஒரு தடவை தான் வரும். ஒரு பிறப்பு இருக்கு, ஒரு இறப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் லவ் வரும். ரொம்ப லவ் ஆயிடுச்சுடா. இங்க பாரு ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கெஃபே இல்லனா ரெஸ்டாரண்ட்ல போய் பேசலாம். வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வா. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல ஆரியன். எனக்கு தான் ஒண்ணும் புரியல நீ பண்றதெல்லாம் பார்த்து. என்னடா நடக்குது எனக்கு? ப்ரோ, என்ன தலையாட்டிட்டு இருக்க? நம்ம இங்க வந்திருக்கோம், ஆர்டர் பண்ணி ஆகணும். ஷீ இஸ் வெயிட்டிங். ஆர்டர் பண்ணு. பொண்ணா? நான் பாரு எந்த பொண்ணுங்களையும் பாக்குறது இல்ல. எனக்கு யார பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தெரியுறாங்க. இப்ப இங்க பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தான் தெரியுவாங்க. அட, உனக்கு என்ன பைத்தியமா? எல்லா இடத்துலயும் பிராச்சி தெரியவா? ஷீ இஸ் நாட் பிராச்சி. லுக் அட் ஹர். பாருன்னு சொன்னேன். ஆர் யூ ஷூர்? 100%. லுக் அட் ஹர். ஷீ இஸ் நாட் பிராச்சி. ஓ, போச்சு. இவ கூட ப்ரோக்கு பிராச்சி மாதிரி தெரியறாளா? I have to stop him. இவன் பிராச்சின்னு நினைச்சிட்டு ஏதாவது இவளை பண்ணிட்டானா அவ்வளவுதான், மாட்டிப்போம். ஏய், என்ன ப்ரோ பண்ற? She is not பிராச்சி. ஏய் ப்ரோ, டேய், இவ பிராச்சி தாண்டா. என்ன பார்த்து ஸ்மைல் கூட பண்றாடா. ப்ரோ, நீ நிறைய ரொமான்டிக் மூவி பாத்துக்கிட்டு இருக்க. சரி, எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு சொல்லு. ப்ரோ, இந்த வெக்கலாம் படாத, சொல்லு எப்பாச்சு. வியரம் வந்துடுச்சு. நீ அந்த பக்கம் பார்க்காத, நானே பாத்துக்கிறேன். இந்தா. தேங்க்யூ சோ மச் பிராச்சி. இல்ல, உங்க பேர் எதுவா இருந்தாலும் தேங்க்யூ. உன் மனசுல என்னதான் இருக்கு? ஏய், நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா.
எல்லாத்தையும் சொல்றதுனா எப்படிப்பா சொல்றது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது அட நான் தானே இங்க இருக்கேன், என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சரி கேளு. எனக்கு ரன்பீரை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். ஆனா இப்ப அவனை எனக்கு ரியாவுக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ லைக் ரன்பீர் ஃபார் ரியா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரன்பீர் ரியாவுக்கு நான் காட்டுற அளவுல அவனும் அன்பா காட்ட முடியும். அவன் அவளை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். What do you think? எல்லாமே ஓகே தான். ஆனா நீ இத பத்தி ரன்பீர் கிட்ட கேட்டியா? ரியாவை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு? அவனும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல, நானும் அவன் கிட்ட எதுவும் கேட்கல. பேங்க்ல நடந்த ராபரிஸ், சோ அவனுக்கும் ஏதாவது ஃபீலிங் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவன் ஏதாவது ஃபீல் பண்ணானா, பிடிச்சிருந்தா முதல்ல அது என்கிட்ட தான் சொல்லுவான். அவன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அவன் அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் சொல்லுவான். ஒருவேளை அப்படி நடந்தா I will be really really happy. நாமளும் அதைத்தானே விரும்புவோம். We want to see nice for our kids. We want to see them happy. சரியா சார். அங்க போறியா இல்ல என் கூட தூங்க போறியா? இல்ல நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட்டா. நான் என்ன சொன்னேன்னா ரன்பீர பிராச்சி கிட்ட க்ளோஸா போக சொன்னேன், லவ் பண்ற மாதிரி நடின்னு சொன்னேன். பட் ஐ நெவர் தாட், நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த டிராமால, இந்த நாடகத்துல, இந்த ஃபுல் நாடகத்துல ரன்பீர் பிராச்சிய விரும்புவான்னு. உனக்கு தெரியுமா, என்னை விட பிராச்சி கிட்ட அவன் ரொம்ப நெருக்கமாயிட்டான். அவளுக்காக அவன் என்னால முடியல. அவன் என் கண்ணை பார்த்து கூட ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது. பட் he chooses பிராச்சி. ரியா ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ இப்படி தோல்வியெல்லாம் ஒத்துக்க கூடாது ரியா. நீ ஏன் கோவத்தெல்லாம் உன் மேலேயே காட்டிக்கிற? இந்த கோவத்தெல்லாம் அவ மேல காட்ட, அவகிட்ட போய் பேசு. அவளை ரன்பீர் கிட்ட வர விடாத. பிஃபோர் இட் இஸ் டூ லேட் ரியா. நீ தானே இப்ப சொன்ன ரன்பீர் உன்னை ப்ரொபோஸ் பண்ணான்னு. தட் மீன்ஸ் he loves you and he deserves you, not that பிராச்சி. அவனோட காதல் மேல உனக்கு தான் உரிமை இருக்கு, அந்த பிராச்சிக்கு இல்ல. அவ அதை பறிக்க பாக்குறா. You just take it back from her. Who's பிராச்சி? நான் பிராச்சி கிட்ட பேச கூட மாட்டேன். She just அவ எதுவுமே கிடையாது. அவ வேஸ்ட். நான் டைரக்டா ரன்பீர் கிட்ட பேசிக்கிறேன். அவன் என் இதயத்தை உடைச்சிட்டான்னு. அண்ட் அவன் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். No ரியா, please wait a second. நோ டிம்பி, ப்ளீஸ் என்ன ஸ்டாப் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு யாரோட அட்வைஸும் தேவை கிடையாது. இது என்னோட லைஃப், எனக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் தான் ஃபைட் பண்ணுவேன். ரியா நோ. அவ ஒருத்தரோட பொண்ணு இல்லையா? அவளை பத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ராஜி, சிந்தா உன் கண்ணீரை தொடச்சுக்கோ. இனிமே அவங்கள விட்டாலும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ பேசு. என்ன தோணுதுன்னா, ரன்பீருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் அவன் உன்னை இவ்ளோ கேர் பண்றான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க வந்த. ரன்பீர் மாதிரி. அப்புறம் அவன் உனக்காக அவன் உயிரை பணைய வச்சான். அந்த தீபாவளி பார்ட்டியில பாத்தியா, எல்லாரும் உனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணது ரன்பீர். உன்னை கிட்னாப் பண்ணப்ப அப்ப கூட அவன் உயிரை பணைய வச்சு உன் உயிரை காப்பாத்தினான். ரன்பீர் எப்போ உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான்? ஒரு செகண்ட், ரன்பீர் உனக்கு ஹீரோ மாதிரி சீரியல் வைஸ் யோசிச்சு பாரு. அவன் ஒவ்வொரு தடவையும் உன் உயிரை காப்பாத்த தான் உயிரை பணைய வைக்கிறான். ஏன்னா அது சிச்சுவேஷன், கோஇன்சிடென்ஸ், அப்படி நடந்துருது. அதானே நடந்துரும். காதல். ரன்பீருக்கு உன் மேல காதல். நீ அம்மா கிட்ட பேசிட்டு வந்தியா? நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க, ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்றது உண்மைதானே? ரன்பீருக்கு உன் மேல காதல். போ இங்க இருந்து. போக மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கேட்ட கேள்வி இல்லனா கிளம்பு. முதல்ல எதிர நீ. முதல்ல இது உனக்கும் தெரியும், ஆனா நீ ஒத்துக்க மாட்ட. அதாவது ரன்பீர் உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும், ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. பிள்ளை எடுத்துட்டு போ. உள்ள வராத. போ வர மாட்டேன். ரியா, ரியா, ரியா எங்க இருக்கா? ரியா இப்ப வீட்ல இல்ல. எந்த டைம்லயா? எங்க போனாவ? தெரியல, அவசரமா எங்கேயோ போனா போகும்போது எதுவும் சொல்லல. எங்க போறான்னு நீ கேட்கவே இல்லையா? இல்ல, நான் அவளை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவ மூட் ரொம்ப சரியில்லாததுனால அவ போயிட்டா. என்னது, அவ மூட் சரியில்லையா? அப்படி இருந்து நீ அவளை போக விட்டுட்டியா மீரா? அவ மூட் சரியில்லாதப்ப அவளை எங்கேயும் வெளியில போக விடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்.
இல்ல நான் எவ்வளவோ சொல்லியும் ஆனா அவ என்ன அவ உன்கிட்ட? அவளை நீ போக விடாம தடுத்திருக்கணும் மீரா. அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. ஐ லவ் யூ ரியா. உன்கிட்ட என்ன இந்த உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஐ லவ் யூ ரியான்னு. வெளியில நின்னு எல்லாரும் எதிர்க்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அத்தை நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் முதல்ல அந்த ரன்வீர் கிட்ட பேச விரும்புறேன். அப்புறம் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்கணும். நான் அவனை கையும் களவுமா பிடிக்கணும். அவன் கிட்ட நீ பிராச்சியை விரும்ப ஆரம்பிச்சுட்டு உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்றப்பெல்லாம் இல்லன்னு ஏமாத்தணும். ஆனா இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப பிராச்சி வீட்டுல அவனை நான் பார்த்தனா என்ன சொல்லுவான்? அத்தை சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை லைஃப்ல வரவே விடக்கூடாது. ரொம்ப தூரத்துல வச்சிருக்கணும். நானே ரன்பீரை அவகிட்ட க்ளோஸ் ஆக விட்டுட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? ஏன் பிராச்சி? அது மெயின் ப்ராப்ளம். எல்லாரும் என்னோட கண்ணுக்கு உன்ன மாதிரியே தெரியுறாங்க. சரியா? ஓகே, நான் பாக்குற பையன் பொண்ணு எல்லாரும் உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது எப்பவுமே. ஐம் ஷூர் என்னோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்தது இல்லையே. ஃபீலிங்ஸ் வந்தாலும் போயிடுது. ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அந்த ஃபீலிங் எப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன் கூட உன் வீட்டுல ஒரு சின்னதா 1 BHK வாங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் நீ இங்க இருக்க. ஐ ஸ்வர் பிராச்சி, இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டதே இல்லை. இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீ என்னோட ப்ரொபோசலை ஓகே சொல்லணும். ஏன்னா இந்த பையன் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இப்போ ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 என்னன்னா, நீ ஓகே சொல்லிடு ப்ளீஸ். யாருக்கு தெரியும், உனக்கும் என் மேல காதல் வந்தா? ஆனா நான் எப்படி போறது, உன்கிட்ட எப்படி சொல்றது? பிராச்சி, பிராச்சி ரூம் விண்டோ. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை. என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ? என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்த போக வேண்டுமோ? ஓ உன் 1000 தடவை எப்படியோ பார்த்துருக்கேன் பிராச்சி. ஆனா திடீர்னு என்னன்னே தெரியல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ மாறிக்கிட்டு இருக்கியா, இல்ல என்னோட கண்கள் மாறிடுச்சா, இல்ல நான் பாக்குற பார்வை மாறிடுச்சா? டே ரன்பீர், இது என்னடா முறை? How can I come like this here? I am drunk. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இப்படியெல்லாம் வந்தா அவ என்ன அக்செப்டே பண்ணிக்க மாட்டா. இந்த நிலைமையிலேயே நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றது. ஒரு வேலை பண்றேன், வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். அப்புறம் ஒரு நல்ல குட் பாயா மாதிரி பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்றேன். ஐ எம் கம்மிங் பிராச்சி. எப்பா நான் மட்டும் இங்க ரன்பீரை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குவேன்.
அது அவ செஞ்ச பெரிய தப்புன்னு வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ரன்பீரே ஃபீல் பண்ணுவா எதுக்காக என்ன விட்டுட்டு அவளை சூஸ் பண்ணணும். ரியா ரியாவும் பிராச்சியும் ஒன்னாவா? என்ன மாதிரியே ரியாவும் வந்திருக்காளா? நீ இந்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நல்லதுதான். நீ என்ன நினைக்கிற? வாட்ஸ் யூர் பிளான்? பெரிய இடத்து பையனை நல்லா வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? வாட்ஸ் யூர் பிளான்? அதுதான் உன்னோட பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உன்னோட கெரியர் மேல கவனத்தை செலுத்து, பசங்க மேல இல்ல. அப்புறம் இத பத்தி நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்லக்கூடாது. மைண்ட் தட். இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒருவேளை தூக்கத்துல ஸ்லீப் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டா போல. கனவுல என்ன பாத்திருப்பா, அதான் வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ உளறிட்டு போறா. காட், ஒழுங்கா வீடு போய் சேரட்டும். ரியா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு பிராச்சி மேல லவ் ஆயிடுச்சுடா. இப்போ பிராச்சிய நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ நீ இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐ எம் சாரி, பட் இப்போ இது பிராச்சியோட இடம். முடிஞ்சா என்ன நீ மன்னிச்சிடு. சாரி ரியா. இப்போ நாம முகத்தை கழுவும், சூப்பர் ஆயிடுவோம். அப்பதான் நான் பிராச்சிய ப்ரப்போஸ் பண்ண முடியும். டவலங்க, கமான் ரன்பீர், லவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஷிட். ரன்பீர், நீ வந்துட்டியா? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ தான் வந்துட்டல, நீ இங்க தான் இருக்கணும். நான் சொல்ற மொத்தத்தையும் நீ கேட்கணும். நீ உடனே உடனே ஓடி போயிடுற. நீ இங்க தான் இருக்கணும். இங்க வா, உட்கார் 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 உட்கார். வா 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 உட்கார். நானும் உட்காந்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளோ நேரமா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா சொல்லவே முடியல. அதான் எனக்கு உன்கிட்ட சொல்ற தைரியமும் என்கிட்ட இல்லை. உன் வீட்டுக்கு கூட நான் வந்தேன். உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல கூட நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் உன்கிட்ட சொல்ல முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கு நைட்டே உன்கிட்ட சொல்லலைன்னா மேபி நான் பைத்தியம் ஆயிடுவேன். என்னோட இந்த சந்தோஷத்தை நான் இத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்றத நீ கவனமா கேளு. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கை ஃபுல்லா. ஆனா நீ என்ன லவ் பண்ணலன்னு தான் நான் நினைச்சேன். உனக்கு எப்படி அப்படி தோணும்? உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க சொல்லு? உன்னை யாராவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீயே யோசிச்சு பாரு. நீ ரொம்ப நல்லவ. உன்னை லவ் பண்ணாம வேற யாரை லவ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்ஃபேக்ட் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? உன் மேல யாருக்குதான் லவ் வராது? உன்னை லவ் பண்ணாதவங்க யார் தான் இருப்பாங்க? நீயே யோசிச்சு பாரு. நீ வந்து ரொம்ப நல்லவ. உன்னை லவ் பண்ணாம வேற யாரதான் லவ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்ஃபேக்ட் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அப்புறம் உன்னை ஏமாத்த யாருக்கு தான் மனசு வரும்? என்னால அது எப்படி முடியும்? நீ ரொம்ப நல்லவ. நீ வந்து ரொம்ப டிஃபரண்ட். நீ எல்லார விட டிஃபரண்ட். அதான் என்னோட ப்ராப்ளமே. அதான் நான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வந்து உன்னை ஏமாத்தினா என்னோட மனசு உடைஞ்சு போயிடும். உன்னோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா நானும் அழுவேன்.
கண்டிப்பா என்னால ஏமாத்த முடியாது. ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் யார். ஐ லவ் யூ so much. I love you, Prachi. I love you. I love you, Prachi. I love you. Ranbir, get up. Get up. ஸ்வீட் ஹார்ட், அலறத நிறுத்து. என்னாச்சுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. ஐம் சாரி. சாரி ஃபார் வாட்? நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ல, எனக்கு யார் மேலயாவது லவ் ஏற்பட்டா அதை நான் உங்ககிட்ட முதல்ல சொல்வேன்னு சொல்லி. ஆமா சொல்லிருந்த. அத்தை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அத்தை. ஐ மீன் லவ். ஐ எம் வெரி சாரி அத்தை. நான் இதை உங்ககிட்ட சொல்லவே ஓ இல்ல. மை பேபி கம் யா. அழாத. டெல் மீ, ஹூஸ் த பாய்? யார் அந்த பையன்? ஹூஸ் த லக்கி பாய்? ரன்பீர். வாட்? I was right. My girl, I'm so happy for you. அதுக்காக நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? உன் அத்தை கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலங்கிறதுக்காக இவ்ளோ வருத்தப்படுவாங்களா? I'm very happy for you. You should not be sorry about it. ஆனா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாரு, இது மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. பட் ஓகே ஃபைன், ஐ ப்ராமிஸ். நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ எப்ப சொல்றியோ அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? பட் இன் such a happy news. Why you crying? எதுக்காக அப்செட்டா இருக்க? கண்ணு வேற செவந்திருக்கு. என்னாச்சு பேபி உனக்கு? சரி, இந்த கண்ணுல காதல் இல்ல, கோவம் தான் நிறைஞ்சிருக்கு. கோவமா? Why? ரன்பீர் என்ன லவ் பண்ணல, பிராச்சியை தான் லவ் பண்றான். He loves that பிராச்சி. Impossible. This is not possible. This is impossible. அந்த பிராச்சி எங்க? ரன்பீர் எங்க? பிராச்சியை லவ் பண்றேன் ரன்பீர் தன்னோட வாயாலேயே என்கிட்ட சொன்னான். நான் அவன் ரூம்க்கு போயிருந்தேன். ஆனா அவன் பிராச்சின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட அவன் பிராச்சி கிட்ட சொல்றதா நினைச்சு என்கிட்ட he loves her. ஆனா அவ எப்படி? அத்தை அவன் எல்லா இடத்துலயும் பிராச்சியை இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறான். நான் அவனோட ரூம்க்கு போனப்ப நான் தான் பிராச்சின்னு நினைச்சிட்டு அவன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொன்னான். பிராச்சியை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அவன் அதையே தான் சொல்லிட்டு இருந்தான், பிராச்சியை எவ்வளவு லவ் பண்றேன்னு. கம் அழாத. Don't cry, okay? Don't cry. Don't be so emotional, ரியா. இப்போ நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ரியா. பட் அலறதுனால எந்த யூஸும் இல்ல. Don't worry, everything will be all right. எல்லாமே சரியாயிடும். பட் யாரும் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. ரன்பீர் லவ்ஸ் பிராச்சி. He doesn't love me. அவன் யார லவ் பண்றாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நீ யார லவ் பண்றாங்கற விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உன்னோட காதல் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். That's all. Sweetheart, எனக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் டைம் கொடு. நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன் what can do about it. But I promise you, உனக்கு உன்னோட காதல் நிச்சயமா கிடைக்கும். உனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆசைப்பட்ட எதையுமே நான் வேண்டான்னு சொன்னதே இல்ல. So be happy. Okay? Don't worry. பிராச்சி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். இவளுக்கு ஒரு காதல் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். குட் மார்னிங் பிராச்சி. என்னோட மார்னிங் எப்ப தெரியுமா குட்டா இருக்கும்? நீ எப்போ என் கேள்விக்கு பதில் சொல்றியோ அப்ப. ராத்திரி ஃபுல்லா டைம் இருந்துச்சு, நீ யோசிச்சியா இல்லையா? ஓ அதுவா? யோசிச்சேன். பேட் நியூஸ் ஃபார் யூ. என் மனசுல எதுவும் இல்ல. ஹாப்பி? பக்கா? ஆமாமா பக்கா. அதாவது வெறுப்பு இல்ல, ஐ டோன்ட் ஹேட் ஹிம். பட் காதல் எல்லாம் இல்ல, ஐ டோன்ட் லவ் ஹிம். கொஞ்சம் கூட இல்ல, சிம்பிள். ஆனா பிராச்சி, நேத்து நீ தானே சொன்ன 50% ஃபீலிங் இருக்குன்னு.
ஆனா இப்ப வெறுக்கவும் இல்ல பிடிக்கவும் இல்லன்னு சொன்னா எப்படி? நீ ஷியோரா எதுலயும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நல்லா யோசிச்சு சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விட நேத்து ராத்திரி நீங்க தான் அதிகமா யோசிச்சீங்கல்ல? நான் என்ன யோசிச்சேன்னா அது வந்து என்ன? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயே பாரு, நான் வெயிட் பண்ணது உன் வாழ்க்கையில புது ஆரம்பத்தை கொண்டு வரும். எனக்கு என்னமோ நீங்க வெயிட் பண்ற மாதிரி தோணுது. எனக்கு ரன்பீரை பிடிச்சிருக்கு, காதல் வந்துருச்சுன்னு சொல்வேன்னு நினைக்கிறீங்க. உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறலான்னு பாக்குறீங்க. நீ பைத்தியமாயிட்ட. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு குழம்பிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக என்ன அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு அம்மா பொண்ணுகிட்ட எப்ப இதெல்லாம் பேசுவாங்கன்னா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் இதெல்லாம் கேட்பாங்க. நீ எனக்கு சுமையோ கஷ்டமோ கிடையாது பிராச்சி. உன்னை நான் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி விடுறதுக்கு. நீ எனக்கு பொறுப்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். நீ என்னை விட்டு போயிட்டா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். உன் மேல எனக்கு கிண்டல் பண்ற பாத்தியா? ஆக்டிங் நல்லா இருந்துச்சுல்ல? உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோயே. நீ என்னோட ஃபீலிங்ஸ கிண்டல் பண்றியா? கிண்டல் எல்லாம் பண்ணலமா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்களை சுமையா நினைக்கிற அம்மாக்கள் நீங்க கிடையாது. நீங்க அவங்கள விட ரன்பீரை பத்தி யோசிச்சு பாரு கொஞ்சமா. என்னமா யோசிக்கணும்? ரன்பீர் நல்ல பையன் எனக்கு தெரியும். ஆனா அவன் எனக்கு நீ அப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்துருவ. நீ வேணும்னா பாரு, அவன் ஒரு நாளைக்கு பறந்து போயிட போறான். நீ கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போற. அட என்னுடைய நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்பேன் தெரியுமா? ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அட யோசிச்சு பாரு, தன்னோட உயிரை பணைய வச்சு இன்னொரு உயிரை காப்பாத்துறது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. அட நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவ சிரிச்சிட்டு இருக்கா பாரு. அதாவது உங்களுக்கும் ரன்பீருக்கும் ஜோடி பொறுத்து எப்படி இருக்கும்னு பார்த்தேன். இமேஜின் பண்ணி பார்த்தா உண்மையாவ சொன்ன. ஆமா இமேஜின் பண்ணு. ஆனா என்னோட இந்த வயசுல இல்ல, நீ என்ன உன்னோட வயசுல ரன்பீரோட சேர்த்து வச்சு பாரு. நீங்க எங்க இருக்கும்போது ரொம்ப பிரிட்டியா இருந்திருப்பீங்கல்ல? பிரிட்டியா இருந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் பிரிட்டியா தான் இருக்கேன். என்ன இந்த முடி கொஞ்சம் நரைச்சு போச்சு, அப்புறம் இந்த முகம் கொஞ்சம் சுருக்க விழுந்துருச்சு, அவ்வளவுதானே. இல்லனா என்னோட ஹீரோ எப்பவுமே என்ன விட்டுட்டு போக மாட்டான். அப்புறம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை காப்பாத்துற ரன்பீர், அதாவது உங்க ஹீரோ ரன்பீர், நான் என் ஃப்ரெண்ட தான் காப்பாத்துன, அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க சரிதாஜின்னு அவன் உங்களை பார்த்து கேட்டா அப்போ? ஏய் சரிதானெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சரிதா ஆண்டின்னு சொல்லு. இப்ப நான் உங்களை பத்தி பேசல, அந்த யங் சரிதா பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த சரிதா. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. அதை விட ஒருவேளை அப்படி சொன்னான்னா, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தான்னா அப்ப கூட நான் அவன் பின்னாடிதான் சுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் காதல், ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு. போங்க. அட நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? பதில் சொல்லிட்டு போ.